மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய வானிலை அறிக்கையின்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் கொந்தளிப்பான தன்மையும் அதிகரித்துள்ளதால் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் உடன் அமலுக்கு வரும் வகையில் விசேட பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த பின்வருமாறு சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர பகுதிகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் சிறிய ரக படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்யப்படுகிறது. ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள படகுகள் இருப்பின் உடனடியாக பாதுகாப்பாக கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடற்றொழிலுக்காக புறப்பட்டது முதல் கடலில் தொழிலில் ஈடுபடும் நேரம் மற்றும் மீண்டும் கரை திரும்பும் வரை முழு நேரமும் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருப்பது கட்டாயமாகும். அத்துடன் அண்மை காலமாக கடலில் இடம்பெறும் பெரும்பாலான விபத்துகளுக்கு படகுகளில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளே காரணமாக அமைந்துள்ளன. எனவே பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் படகின் என்ஜின், இயந்திர தொகுதிகள் மற்றும் போதுமான எரிபொருள் உள்ளதா என்பதை தீர்க்கமாக பரிசோதித்து தொழில்நுட்ப ரீதியாக தகுதியுடைய படகுகளை மட்டுமே கடலுக்கு அனுப்புவதை படகுகளின் உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். கட்பிட்டியில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரை தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் நிலவும் அலைகளின் தன்மை குறித்து அவதானம் செலுத்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தொழிலில் ஈடுபட வேண்டும். வளிமண்டலவியல் திணைக்களத்தினாலும் கடற்றொழில் திணைக்களத்தினாலும் அவ்வப்போது வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் குறித்து தொடர்ச்சியான அவதானத்துடன் இருக்குமாறும் ஏதேனும் அவசர நிலைகளின் போது பொறுப்புடன் செயல்படுமாறும் திணைக்களம் அனைத்து மீனவ சமூகத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளது.